நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடுவோம். சார் வணக்கம். வணக்கம். ஒரு மெகா கூட்டணி அமைக்க போறோம்னு சொல்லி பிஜேபியும் சொல்லிட்டு இருக்கு, அதிமுகவும் சொல்லிட்டு இருக்கு. அதுல விஜய் அவர்களை இந்த வருஷத்துக்குள்ளால எப்படி கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. பலரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல விஜய் அவர்கள் கூட்டணி கிடையாது, பிஜேபியோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? வலுக்கட்டாயமா இழுக்கிறாங்களா விஜய? சார் ஒண்ணு சொல்லிட்டா, விஜய் எப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜயனுடைய அரசியல் என்ன பொறுத்த மட்டும் அது ஒர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ். அது இந்த கொரோனா நேரத்துல தான் வந்துச்சு ஒர்க்கிங் ஹோம் பண்றது. அது முன்னால நமக்கு தெரியாது ஒர்க்கிங் ஹோம்னா என்னன்னு. ஒர்க்கிங் ஹோம் பண்றது இந்த கம்பெனிகள்ல வேலை செய்யறவங்க எல்லாமே வீட்லயே கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல டேப்லயே அவங்க வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் வந்துடும். வெளியே எல்லாம் வரமாட்டாங்க. அவங்க ராத்திரி எல்லாம் வேலை செய்வாங்க. ஃபாரின் கம்பெனிஸ் நைட் தானே, நைட் எல்லாம் வேலை செய்வாங்க, பகல்ல தூங்குவாங்க. அவங்க வெளியே வர மாட்டாங்க. அந்த மாதிரி விஜயனுடைய பாலிடிக்ஸ் ஒர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ். ஏதோ 4-5 நிகழ்ச்சி வெளியே வந்தா அந்த யாரோ எழுதி கொடுத்தா பேசிட்டு போயிட்டாரு. 6 மணிக்கு மேல விஜய் வெளியே வர சொல்லுங்க. இந்த பனையூர் பங்களால இருந்து 6 மணிக்கு மேல விஜய் வெளியே வர சொல்லுங்க சார். அதே நேரத்துல விஜய் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி சொல்லிதான் ஆரம்பத்துல அந்த கட்சி ஆரம்பிச்சது. இப்ப விஜய் பிஜேபியோட கூட்டணி, பிஜேபி அதிமுக விஜய் கூட்டணி வரும் அப்படின்னு இவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல, நயினார் நாகேந்திரன் அவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல, அது சும்மா ஒரு ரூமுரை கிளப்பி விடுறாங்க. அதனால முதலமைச்சர் கேட்கிறாரு, இவங்க முதலமைச்சர் கொடுப்பாங்களா? எடப்பாடி முதலமைச்சர் கனவுலே இருக்கிறாரு, இவங்க முதலமைச்சர் கொடுப்பாங்களா? அந்த முதலமைச்சர் வேணும், எனக்கு 130 சீட் வேணும் கேட்கறான் அந்த ஆளு. பிஜேபி அதாவது இதெல்லாம் சொல்லப்படுகிற செய்திதான். சமூக வலைத்தளத்துல உங்களை போன்ற நெறியாளர்கள் பேசுற செய்தி, ஊடகவியாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், என்னை போன்ற கட்சி பேச்சாளர்கள் பேசுகிற செய்தி. 130 சீட்டு கேட்கிறாரு, அவர் முதலமைச்சர் பதவி கேட்கிறாரு. இப்ப ஏடிஎம்கே பிஜேபி விஜய் முதலமைச்சர் ஆக்குவாங்களா? அவ்வளவுமா தரங்கட்டு போயிடுச்சு ஏடிஎம்கே. எடப்பாடி பழனிசாமி அவ்வளவுமா தரங்கட்டு போயிட்டாரு. அதனால என்னன்னு கேட்டா அந்த ஆள் தனியா தான் நிப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ மிரட்டுவாங்க மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் தனியா தான் நிப்பார். அப்படியே நீ விஜய், அதிமுக, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் சேர்ந்து நின்னா கூட திமுக ஆட்சி அமைக்கும் 2026. தலைவர் தளபதி முதலமைச்சராக வருவார். நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் 200+ தான் வரும். ஆனா என்ன பொறுத்த மட்டும் விஜய் பிஜேபி கூட்டணிக்கோ அதிமுக கூட்டணிக்கோ போறதுக்கு வாய்ப்பு இல்லை. போனா இப்ப கூட இருக்கிற பசங்க அத்தனை பேர் காரி துப்பிடுவாங்க. அது பிறகு அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு நமக்கு தெரியாது, ஏன்னா அவர் கட்சி. இது நான் ஒரு அரசியல்ல ஒரு 30 ஆண்டுகளாக நான் மேடை பேச்சாளர் இருக்கிற காரணத்தால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுகிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா கூட அதை பார்த்து திமுக பயப்படணும்னு அவசியம். ஏன்னா தளபதி நல்லாட்சி நடத்திருக்காரு, மக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதி ஜெயிச்சோம். அந்த மாதிரி எங்களுக்கு விஜயை பத்தி எல்லாம் நாங்க யோசிக்கணும்னு, விஜய் பத்தி எல்லாம் நாங்க பேசணும்னு அவசியமே இல்லை சார். ஏன் சார், ஒரு வருஷம் மேல கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் முதலமைச்சரா? ஏன்னா அவர் எம்ஜிஆர், அவரு எம்ஜிஆர் சார். அவர் கூட யார் சார் இருக்கிறாங்க? யார் சார் அவன்? புஷி ஆனந்தன் ஒரு ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் 5 லட்சம் 10 லட்சம் கேட்கறான். அது யார் சார்? ஆதவ அர்ஜுனா திருட்டுல அடிச்சிட்டு இருக்கிறவன். இவங்களை வச்சு நீ ஆட்சிக்கு வந்துருந்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? அது இந்த படம் அரசியல் தேர்தல் வரைக்கும் படம் ஓடும். விஜயகாந்த் விடவா விஜயே? ஏன் சார் விஜயகாந்த் விடவா? ஆந்திரால மெகாஸ்டார் சிரஞ்சீவி, எனக்கும் ஆந்திராவுக்கும் 30 கிலோமீட்டர். எனக்கு ஆந்திரா கர்நாடகா தொடர்புடையவன். மெகாஸ்டார் சிரஞ்சீவி 26, 27 எம்எல்ஏ ஜெயிக்கிறார். நின்ன உடனே யார் கூட கூட்டணி கிடையாது, எதிர்கட்சி தலைவர் ஆவார். அவரே எனக்கு வேணாம்னு சொல்லி அந்த கட்சி அவங்க தம்பி பவன் கல்யாண் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ துணை முதலமைச்சர் ஆந்திரால. என்ன சேனா கட்சியா பேர் மாத்திட்டாங்க, பிரதாராஜித்த. சொல்லு, யாரோ கட்சி ஆரம்பிச்சாங்க. நீ என்ன என்டி ராமராவா இல்ல எம்ஜிஆரா? அதனால இந்த தேர்தல் வரைக்கும் ஓடும் சார். இந்த தேர்தல விஜயே ஜெயிக்க மாட்டாருங்க, நடிகர் விஜயே ஜெயிக்க மாட்டாரு. அதனால விஜய் எல்லாம் நீங்க திமுக ஈக்குவல் பண்ணி இப்ப யார் பேசினாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். திமுக கூட்டணி நல்ல கூட்டணி. இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும், தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்து 2027 தலைவர் தளபதி முதலமைச்சர், அண்ணன் உதயா துணை முதலமைச்சர், எதிர்காலத்தில் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார். இது மக்களின் கருத்து, இது மக்களின் தீர்ப்பு. இப்ப டிஎம்கே 2026 எலெக்ஷன் நம்ம கையில தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. முதல்வர் அவர்கள் 2.0 ஆட்சி அடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ நிறைய மாற்றங்கள் செய்துட்டு இருக்காங்க. இப்ப ஆட்சியிலையும் சரி, பரவலாகவும் தொகுதி வாரியாகவே நிறைய மாற்றங்கள், அடுத்தடுத்த கட்ட வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இதுல மூத்த அமைச்சர்
திரு துரைமுருகன் அவர்கள்ட்ட வந்து கனிம வளம் விடுவிக்கப்பட்டு வேற ஒருத்தருக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறது? இதையுமே நமக்கு வந்து எலெக்ஷனுக்கான ஒரு நடவடிக்கையா பார்க்கலாமா? இல்ல அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. இந்த அமைச்சரை இலாக்காக்கள் மாத்துறது எல்லா ஆட்சியும் நடக்கிறது தானே. ஜெயலலிதா ஆட்சியில 6 மாசம் ஒரு முறை சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுற மாதிரி 10 மந்திரி தூக்குவாங்க, 10 மந்திரி புதுசா போடுவாங்க, 10 மந்திரி தூக்குவாங்க, அப்புறம் புதுசா போடுவாங்க. எப்ப எவனுக்கு மந்திரி பதவி இருக்கும் போகும்னு தெரியாது. ஏதோ 1, 2 இப்ப அவருக்கு வந்துட்டு மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு அந்த கனிம வளத்துறை எடுத்தாங்கன்னு சொன்னா, அதை விட பவரான துறை நீர்வளத்துறை அவர்கிட்ட இருக்க. ஆமா, நீர்வளத்துறை அவர்கிட்ட இருக்கு. இப்ப எடுத்துட்டு என்ன எடுத்துட்டு 1 இலாக்கா எடுத்து 2 இலாக்கா கொடுத்துருக்காங்க. 1 இலாக்கா எடுத்துட்டாங்க சார். இன்னும் 2 இலாக்கா அவன் மிகுந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் என்னுடைய மரியாதைக்குரிய ரகுபதி அவர்கிட்ட இந்த சட்டத்துறை சிறைத்துறை விட்ட கொடுத்துருக்காங்கல்ல. ஆமா 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 2 துறைக்கு மந்திரியா இருந்தாரு, இப்ப 3 துறைக்கு மந்திரி ஆகிறாரு. சார் மந்திரி என்ன பவர் இருக்குது, பவர் இல்ல இலாக்கான்றது இல்ல. மந்திரி என்ன மந்திரி தான், எல்லாரும் மந்திரி தான். அவர் நீர்வளத்துறை பெரிய டிபார்ட்மெண்ட் ஆச்சு. அது நீர்வளத்துறை பெரிய டிபார்ட்மெண்ட். சட்டத்துறை கொடுத்திருக்காங்க, சிறைத்துறை கொடுத்திருக்காங்க. 3 இலாக்காக்கு மந்திரியா இருக்காரு. அந்த கனிம வளத்துறைன்றது அண்ணன் ரகுபதி அவர்கள் கொடுத்தாங்கன்னு சொன்னா அவருக்கு பணி சுமை குறைக்கலான்ற ஒரு எண்ணம் தலைவருக்கு இருந்திருக்கலாம். அவருக்கு பணி சுமை அதிகமா இருக்கு, அவருக்கு 86 வயசு ஆகுது. பணி சுமை குறைக்கலாம். அவர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஆபரேஷன் இருக்குது. இருந்தாலும் வராபடி ஒரு பணி சுமை குறைக்கலாம். அவருக்கு 2 பெரிய இலாக்கானால அவரால் கவனிக்க முடியுமோ இல்லையா? அதிகாரிகள் ஒரு இலாக்காக்கு எடுக்கிறது முடிவு இல்ல, அமைச்சர் எடுக்கிறதா முடிவு. அமைச்சர் எடுக்கிறதா முடிவு. அந்த வகையில மாற்றம் செஞ்சுக்கலாம் சார். அதை நம்ம விமர்சனம் பண்ற அவசியம் இல்லைங்க ஐயா. கட்சி நல்லா இருந்தது ஐயா. அதுலயும் மாண்புமிகு அண்ணன் நாளைய தமிழகம், நாளைய முதலமைச்சர் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அந்த குழு இருக்காரு. இப்போ ஒரு குழு இருக்கு. மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், மாண்புமிகு அண்ணன் எங்கள் குடும்ப அண்ணன் அருணையின் செல்வம் அண்ணன் ஏவா வேலு, மலைக்கோட்டை சிங்கம் அண்ணன் கே நேரு, அண்ணன் தங்கம் தென்னரசு, அண்ணன் டிஆர் பாலு, அண்ணன் ஆளுநர் RS பாரதி, அண்ணன் திருச்சி சிவா, கழக துணை பூச்சி அண்ணன் திருச்சி சிவா, இவங்க எல்லாம் ஒரு குழு இருக்கு இல்ல. அதுல மாண்புமிகு அண்ணன் நாளைய தமிழக உதயநிதி ஸ்டாலின் தலைமையில சிறப்பா செயல்படுறாங்க. ஒன்றியங்கள் பிரிக்கப்படுகிறது, நகரங்களே பிரிக்கப்படுது. நகரங்கள் பிரிக்கப்படுகிறது. மாநகரங்கள் 3 நாளாக நிர்வாக வசதிக்காக இந்த தேர்தலில் வந்து நம்ம கடுமையா உழைக்கணும். நம்ம எல்லாம் நல்லது பண்ணிருக்கோம். அதனால நம்ம 200+ நாங்கெல்லாம் பேசுறோம். அதனால அப்படி பேசிட்டு வீட்டுல உட்காந்துக்கிறது இல்லை. நமக்கு எதிரி பலமா இருக்கும். நம்மளை எதிர்க்கிறது யாருன்னு கேட்டா நம்ம பங்காளி நம்மளை எதிர்க்கல, நம்ம பகையாளி நம்மளை எதிர்க்கணும். யாரு? பிஜேபி. மோடி இந்த முறை திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, நம்ம அடிமைகள் தான் ஆட்சிக்கு வரணுன்றதுல மோடி இருக்கா அப்படி இல்ல. மோடி அதுல ரொம்ப சிவியரா இறங்கி அமித்ஷா எல்லாம் இறங்கி வேலை பார்க்கறாங்க. ஆனா அவங்க விஜயை மிரட்டுறது உண்மைதான். நீங்க வந்தாங்கன்னா மிரட்டுவாங்க. உனக்கு ஐடி ரைடு விடுவோம், அமலாக்கத்தை ரைடு விடுவோம். எனக்கு தகவல் படி விஜய் என்னதான் ரைடு நம்மள என்னதான் பண்ணாலும் அவங்க அரெஸ்டே பண்ணி என்ன பண்ணாலும் நம்ம துணிச்சு நிற்போம். அப்பதான் மக்கள் நமக்கு ஒரு பேர் வரும்னு அந்த அளவு முடிவு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது எப்படி மூவ் ஆகும்னு நமக்கு தெரியாது. அவ்வளவு ஒண்ணு கட்ஸான ஒரு தலைவர் விஜய் கிடையாது. இதெல்லாம் சொல்லப்படுகிற செய்திதான். இப்ப விஜய் வெளியே அரசியல் பண்ணா பரவாயில்ல சார். நான் சொன்ன மாதிரி யாரோ இந்த புஷி ஆனந்தன் அவனா ஒரு ஆளா சார். பிஜேபி காங்கிரஸ் அவன் போகாத கட்சியே கிடையாது. அதனால பார்ப்போம், நம்ம தேர்தல் வரைக்கும் பார்ப்போம். இது எப்பயும் இப்படி நம்ம எப்பயும் சொல்ல முடியாது. நீங்க விஜய் நீங்க ஒரு பெருசா பேசுறது நீங்க என்ன பாருங்க, அது புஷ்வான எலெக்ஷன் ரிசல்ட்ல அச்சா இவனியா இப்படி பேசணும், இவனியாடா இப்படி பேசணும் நம்ம நீங்களே எல்லாருமே பேசுவீங்க. சினிமா வேற சார். சினிமால விஜய் படம் பாக்குறாங்க, விஜய் போய் பார்த்தாங்க வந்தாங்கன்னா விஜய்க்கு கூட்டின கூட்டம்லாம் அது ஓட்டா மாறாது சார். இவ்வளோ கூட்டம் கூடிச்சு வன்னியர் சங்க மாநாட்டுல, பாட்டாளி கட்சி மாநாடு இப்ப நடந்த 11ஆம் தேதி. அதுவே அவங்களுக்கு ஓட்டா மாறலையே. அந்த மாநாடுக்கு போயிட்டு வந்தாங்களே எதிர்த்து, அந்த மாநாடுக்கு போற வரைக்கும் உணர்வோட போனவங்க அங்க ஐயா டாக்டர் ராமதாஸ் பேசணும்னு எல்லாம் காரி துப்பிட்டு வந்துட்டாங்கல்ல. உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, உன் குடும்ப சண்டையினால இன்னைக்கு ஜாதியை அடமானம் வச்சுட்டு உன் குடும்ப சண்டைனால இன்னைக்கு நாங்கெல்லாம் என்ன ஆகுது, நாங்க ரோட்ல நிக்கிறோம். போயாயோ எங்களுக்கு பிடிச்ச கட்சி நாங்க ஓட்டு போட்டுக்கிறோம், எங்களுக்கு 10.5 யார் கொடுக்குறோம், எடப்பாடி பழனிசாமி 10.5 பொய்யா பிராடு வேலை பண்ணாரு. முறைப்படி எங்களுக்கு 10.5 முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் கொடுப்பாரு. நாங்க திமுக ஓட்டு போடணும் முடிவோடு வந்துட்டாங்க. போனவங்க எல்லாம் அந்த முடிவோடு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாதுங்க. நீங்க எலெக்ஷன் ரிசல்ட்ல பாருங்க அதை. ஓகே. மகிழ்ச்சி. பல்வேறு கேள்விகளுக்கு சிறப்பான பதிலை தந்தீர்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி தந்ததற்கு நன்றி.